ஸோ கைஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் இன்டர்சன் பக்கி கிச்சா பேசுகிறேன். நம்ம கார் வாங்கின வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கு வந்து சன்ஃபில்ம் ஓட்ட போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரியோ. ஸோ டெலிவரியிலே பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் வந்து விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் வந்து பல நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து விளாக் ஒன்று போடுறேன். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் தான் நிற்கிது. ஸோ இதுதான் நம்மளோட கார், பார்த்துக்கோங்க ப்ரியோ. ஏன்னா கடைசியாக என்னோட ஸ்விஃப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விஃப்ட்டோட சாவேஜ் வந்து பார்த்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். எனக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார் தேவைப்பட்டது. அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து கார் வாங்கியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹோண்டா ப்ரியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2015 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் எதுவும் செட் எதுவுமே மாற்றலை. வண்டி எல்லாமே ஸ்டாக்கு தான். சீட்ஸ் கூட வந்து ஸ்டாக்கில் தான் இருக்குது. அண்டு ஸோ ஓடோ மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 85,000 ஓடி இருக்கு. யாரோ கண்ணாடி நோண்டி விட்டுருக்காங்க பாருங்க. நான் வந்து எனக்கு வண்டி வந்து பார்க்கிங்கில் பார்க் பண்ணுறது கார் எதுவும் நோண்டக்கூடாதுன்னா, பட் இங்கேயே யாரோ வந்து நோண்டிருப்பாங்க. ஸோ இதாங்க நம்மளோட ப்ரியோ. ஸோ இந்த ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஸோ ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான கலர். ரெட்டு தான் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். பட் அதிர்ஷ்டவசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வந்து பிளாக் கலர் வாங்கிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த காரில் நிறைய ஒர்க் இருக்குது. ஏன்னா யூஸ்டு கார் உங்களுக்கே தெரியும். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் 24 தான் எடுத்திருப்போம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மேஜராக என்னென்ன ஒர்க் இருக்குன்னா, ஹெட்லைட்ஸ் வந்து மாற்றணும். அண்ட் அதோட வந்து இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ். அண்ட் இந்த ஹெட்லைட் மாற்றணும். அண்ட் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கார்பன் ஃபைபர் டிப் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதோட வந்து இந்த வைப்பர்லாம் மாற்றணும். அண்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம காருக்கு டின்ட்டு தான் ஒட்ட போகிறோம். ஸோ இதுதான் வந்து காரோட பேக் ஸ்பேஸ். பின்னாடிலாம் நல்லா தாங்க இருக்குது. இங்கே வருங்க, ஹாப்பிலி டிரைவிங் கார்ஸ் 24. ஸோ இந்த தான் வாங்கினேன். நம்ம கார் வந்து கார்ஸ் 24 வந்து வாங்குறதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. இந்த சம்பவம்லாம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விளாகில் வந்து சொல்கிறேன். அண்டு இப்போ கீச்சன் கூட சாவேஜுங்கிற கீச்சன் வாங்குறோம். சரி ஓகே கேஸ், ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். வாங்க போயிட்டு காரை வந்து டின்ட் ஓட்டிட்டு வந்துடலாம். ஓகே ப்ரோ. இப்போதைக்கு இது வந்து 20-ஆ? ஆமாம் ப்ரோ, இது வந்து 20% இது ஸ்டீல் கிரே கார்வேரில் அது ஒட்டிக்கலாம். அப்புறம் இன்னொன்று ப்ரோ, இப்போ இந்த ஹெட்லைட் இருக்குல்ல, இந்த ஹெட்லைட்டில் வந்து நம்ம லைட்டாக இந்த இது அது என்ன சார்ஜ் ஆகும் ப்ரோ? அது பாலிஷ் போட்டுக்கலாம் ப்ரோ. ஃபேட் ஆயிடுச்சு, அதான் சொல்கிறீங்க. ஃபேட் ஆகல. இங்கே பாருங்களேன், கிளாஸே போன மாதிரி தான் இருக்குது. ஆமாம் ப்ரோ, இது வெயில் ஹெட்லைட்டு அப்படி ஆயிரும் ப்ரோ. வெயில் அதிகமாக இருக்குல்ல, இது பாலிஷ் போட்டு இந்த எல்லோ ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் போன இந்த கிராக் விட்ட மாதிரி கிராக். அதான் ஃபுல்லாக நம்ம அசம்பிளி மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் இது மேலே மட்டும் பிளாக் கலர் டிண்ட் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரினா எவ்வளோ வரும்? அதுக்கு என்ன ப்ரோ, 300 ஒரு இதுக்கு மட்டும் வரும் ப்ரோ. ஆனால் ஒட்டினா உங்களுக்கு அது லைஃப் இருக்காது ப்ரோ. வந்துரு ஹீட்டுக்கு. ஆமாம், ஹீட்டுக்கு வந்துரும்ல. இந்த இடம் தானே ஃபோக்கஸ் ஆகுது உங்களுக்கு. இந்த இடம் மட்டும் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி ஓல்ஸ் விழுந்துடும். சரி ப்ரோ, இப்போதே டிண்ட் ஒட்டிக்கலாம். வைப்பர் மாற்றணும். ஒரு வைப்பர் எவ்வளோ வருது? ஹெட்லைட் இருக்கு ப்ரோ. என்ன பட்ஜெட் வருது? இது வந்து என்ன ப்ரோ பார்த்து சொல்கிறாரு. வைப்பர் மட்டும் பார்த்து சொல்லுங்கள். அது ஒன்று ஃபுல் டிண்ட் ஒட்டிட்டு இந்த இதில் வந்து இந்த ப்ரியோ இந்த லோகோ இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இது ரிமூவ் பண்ணிட்டு, ஏன்னா இது வந்து நான் டிப் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். இதுவும் பிளாக் ஆக்கிற மாதிரியே வச்சிருங்க. இந்த பிளாக் தானே ஒட்டுவோம் எப்படியும் உள்ள. பிளாக் தான் ப்ரோ. இது ஒட்டிடலாம் ப்ரோ, அவ்வளோதான். அப்புறம் நம்பர் பிளேட் மட்டும் காட்டுங்க. நம்பர் பிளேட் ஐஎன்டி பிளேட் போட்டுக்கலாம் ப்ரோ. இப்போ நியூ மாடலுக்கு வருது பார்த்தீங்களா, ஐஎன்டி லோகோவோட. அது அப்படியே காட்டுங்க, அதை பார்ப்போம். ஓகே ப்ரோ, எனக்கு இவ்வளோ பெருசாக ஹைட்டெல்லாம் வேணாம், கொஞ்சம் சின்னதாக, கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி சொல்லணும்னா அதே பஞ்சிங் பிளேட் இந்த மாதிரி டிசைனு. இல்லைன்னா உள்ள ஒரு பிளேட் அது வேணாம் ப்ரோ. நமக்கு இந்த ஐஎன்டியில் நம்ம சின்னதாக பண்ண முடியுமா? இந்த நம்பர் சின்னதாக வர மாதிரிலாம் பண்ண முடியுமா? இல்லை அது சொல்கிற சைஸ் தான். அது வந்து ஃபார்மேட்டே அப்படிதான் ப்ரோ. ஐஎன்டி பிளேட்டு எல்லா வண்டிக்குமே யூனிவர்சல் ஃபார்மேட்டு தான். ஓகே. அது இது பண்ண முடியும். இது என்ன பட்ஜெட் வருது இந்த மாதிரி? இது 950 தான் ப்ரோ. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் செட்டு. எவ்வளோ? ஃப்ரண்ட் மட்டும் காட்டுங்க. இது ஃப்ரண்ட்னா நம்ம போற சைஸ் தான் ப்ரோ. இந்த சைஸ் வேணா இந்த சைஸ் போட்டுக்கலாம், இந்த சைஸ் வேணா இந்த சைஸ் போட்டுக்கலாம். நம்ம வண்டிக்கு தகுந்த மாதிரி. டவுட், இப்போ ஐஎன்டி தான் மேண்டட்டரியா போடணும்னு இருக்கா ப்ரோ? அப்படி இப்போ அப்படிதான் ப்ரோ ரூல்ஸ். ஐஎன்டி போடணும், ஆனால் நம்பர் அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா போதும். இப்போ நியூ மாடல் எல்லா காருக்கும் ஐஎன்டி பிளேட் தான் வருது. ஓகே. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சன்ஃபில்ம் மோட்டருக்காக வந்திருக்கோம். அண்ட் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் இங்கேயே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அந்த எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 25% மட்டும் சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூனால
சைடில் மட்டும் ஒட்டிட்டு அங்கே பின்னாடியே ஒட்டிட்டு அது ஒரு கிளாஸ் மட்டும் ஒட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங் இது மட்டும் மாற்றணும் அந்த கவரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு நல்ல கவர் கடை இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரியோவை தான் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த ப்ளாகில் பார்ப்பீங்க. நான் அது இல்லாமல் இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா டயரும் அலாய் ரெண்டுமே போச்சு. டயர் ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு. அண்ட் இந்த ட்ரம் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலாய் வீல் மாற்ற போகிறோம். நான் அதெல்லாம் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. A few minutes later. வண்டிக்கு வந்து டின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சில வேலை இருந்தது. ஸோ அதையும் பண்ணிவிட்டு அப்புறம் புது நம்பர் பிளேட் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வண்டி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 30% அஃபென்சிவாக இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸ் படி வந்து டின்ட் ஒட்டியிருக்கோம். இது ஏன் டார்க்காக இருக்குன்னா லைக் இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்கனால டார்க்காக இருக்குது. எங்கள் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க. ஹலோ சொல்லு தங்கம். இந்த முடிஞ்சு இந்த வந்துட்டேன் பேமெண்ட்டு. சாரி கைஸ், ஒய்ஃப் கால் பண்ணியிருந்தாங்க. எப்போ வருவேன் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதாங்க, டின்ட் ஒட்டியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டின்ட் ஒட்டி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் உள்ள இன்டீரியரில் எந்த வேலையும் செய்யலை. அண்ட் அப்பா ஸோ ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேஜரான ஒரு அப்டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஃபஸ்ட் வந்து ஹெட்லைட் மாற்றணும். ஏன்னா ஹெட்லைட் வந்து வெயில நின்று கிளாஸில் கிராக் விட்டுருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் போடணும். ஸோ அதுதான் வந்து மெயினான அப்டேட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பாய்லர் சின்ன சின்ன வேலை தாங்க. எனக்கு தெரிஞ்சு மெயினான வேலைன்னா அலாய் வீல் போடணும், அப்புறம் ஹெட்லைட் மாற்றிட்டோம்னா நம்ம வண்டி சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த விளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா நிறைய விளாக்ஸ் வந்து நம்ம பண்ணுறதே இல்லை, நிறைய கொஞ்ச நாளாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. கேட்ச் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.